அடுத்தது கூட்டுத்தொடர் வரிசை. டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லா மாடலுமே எடுத்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கூட்டுத்தொடர் வரிசையில் அந்த அடுத்தடுத்த எண்கள் எப்படி இருக்குன்னா இந்த வடிவில் இருக்கும். ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3Dங்கிற வடிவில் இருக்கும். அந்த டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் என்னது? ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? T2 மைனஸ் T1. அடுத்தது எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகேங்களா? அடுத்தது இந்த கூட்டுத்தொடர் ஏபினா அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் கூட்டுத்தொடரின் பண்புகளை பற்றி பார்க்கலாம். இந்த கூட்டுத்தொடரில் உள்ள ஒவ்வொரு உறுப்போடும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு உறுப்பை கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ அந்த வரிசை எகைன் என்னவாக தான் இருக்கும்? கூட்டுத்தொடர் வரிசையாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குது. அதில் ஒரு 5ன்னு ஒரு நம்பர் எடுத்து கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ அந்த தொடரும் நமக்கு என்னவாக இருக்கும்? கூட்டுத்தொடர் வரிசையாக தான் அமையும். கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? அது எப்படி போகணுன்னா ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி இந்த ஃபார்மேட்டில் தான் எடுத்து நம்ம கூட்டி அது அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 50 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா? இது 3ஐயும் கூட்டி ஈக்குவல் டு 50ன்னு போடணும். ஓகேங்களா? அது போட்டு சால்வ் பண்ணணும். அடுத்தடுத்த 4 உறுப்புகள் வந்து ஏ மைனஸ் 3D, ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 3D. ஓகேங்களா? இதோட பொது வித்தியாசம் எப்படி இருக்குன்னா 2Dன்னு இருக்கும். இதோட பொது வித்தியாசம் டி. ஆனால் இதோட பொது வித்தியாசம் 4 உறுப்புகளில் 2Dன்னு இருக்கும். ஏன்னா ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணுங்களா? இப்போ ரெண்டாவது உறுப்பு ஏ மைனஸ் டி, அடுத்தது T1ங்களா? இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன வரும்? ஏ மைனஸ் டி, இந்த மைனஸ் உள்ளே பெருக்குன்னா மைனஸ் ஏ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3D. ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். இங்கே 3Dலேருந்து ஒரு டியை மைனஸ் பண்ணணுமா? நமக்கு 2Dன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதோட பொது வித்தியாசம் 2Dன்னு வரும். அடுத்தது ஏபிசி அப்படின்ட்டு அதாவது XYZஓ ஏபிசினோ கொடுத்து அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் எனில் அந்த ஏபிசியோட மதிப்போ அல்லது XYZஓட மதிப்போ கேட்டாங்களா? நமக்கு ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. ஓகேங்களா? அடுத்தது உறுப்புகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. அடுத்தது கூடுதல் கண்டுபிடிக்கிறது. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு எல் கொடுத்துருந்தா அதுக்கு என்ன ஃபார்முலானா Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். அதே ஏவும் டியும் மட்டும் கொடுத்துருந்தா Snோட ஃபார்முலா அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு n/2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இது வரைக்கும் நம்ம இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் என்னென்ன ஃபார்முலா இருக்கோ அதோட பண்புகள் இது எல்லாமே பார்த்துருக்கோம். அடுத்தது சம்மு பார்க்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு சம்மு -11 -15 -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 19வது உறுப்பை காண்க. இது வந்து 2022 அசிஸ்டன்ட் டைரக்டர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். 19வது உறுப்பு எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறது நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? Tn ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டிங்களா? இப்போ ஏவோட மதிப்பு முதல் வேல்யூ என்னவோ அதுதான் ஏ -11. டி வந்து என்னது? T2 மைனஸ் T1ங்களா? T2 வந்து -15, T1 வந்து -11ங்களா? T2 மைனஸ் T1, T1ஓட மதிப்பு -11. அப்போ இதை எப்படி எழுதலாம்? -15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11ன்னு வந்துடும். -15லேருந்து 11 கழிச்சோமா நமக்கு என்ன கிடைக்கும்? -4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ டியோட மதிப்பு -4. அடுத்தது இப்போ ஃபார்முலாலெல்லாம் பிரதியிடலாங்களா? n வந்து எத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க? 19. அப்போ T19 ஏவோட மதிப்பு -11 ப்ளஸ் n வந்து 19 - 1ங்களா? அப்போ 18. டியோட மதிப்பு என்ன? -4. அடுத்தது -11 18ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 4 8 32, ரிமைனிங் 3, 4 3 7 -72ன்னு வரும். இது வந்து கூட்டினோமா 83 -83. இப்போ T19வது உறுப்போட மதிப்பு -83. அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 2வது கொஸ்டின்.
16, 11, 6, 1 என்ற தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு? ஓகேங்களா, -54ங்கிறது எத்தனையாவது உறுப்பு? இது 2022 இன்ஜினியரிங் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? n = l - a / d + 1. இது ஃபஸ்ட்டு சம்முக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு அதாவது 19வது உறுப்பு 19வது உறுப்பு என்ன நம்பராக வரும்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ -11ங்கிறது 1வது உறுப்பு, இது 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு. அந்த மாதிரி 19வது உறுப்போட மதிப்பு என்னான்னு கேட்டிருந்தாங்க. -83ன்னு கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த -83 கொடுத்துட்டான். அது எத்தனாவது உறுப்பு? இது 19வது உறுப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த -54 வந்து எத்தனாவது உறுப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. இப்போ வந்து எல் வந்து லாஸ்ட் நம்பர் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? -54. ஓகேங்களா, லாஸ்ட் நம்பர் எல் வந்து -54. ஏவோட மதிப்பு 16. டி கண்டுபிடிக்கணும். 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்? -5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் n கண்டுபிடிக்கலாங்களா எத்தனாவது உறுப்புன்ட்டு? அந்த -54ங்கிறது எத்தனாவது உறுப்பாக வரும்? இப்போ முதல் உறுப்பு 16, 2வது உறுப்பு 11, 3வது உறுப்பு 6, அதே மாதிரி 4வது உறுப்பு 1. அப்போ -54ங்கிறது எத்தனாவது உறுப்பு அது பார்க்கலாம். எல் வந்து -54 -a வந்து 16 வகுத்தல் டியோட மதிப்பு -5 + 1. இது கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 0, 70 -70 வகுத்தல் -5 + 1. இதை அடித்தா என்ன வரும்? 1 5 5, மீதி 2 வரும். 4 5 20, மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 14 + 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 15. அப்போ n வந்து 15வது உறுப்பு. 15வது உறுப்பு தான் வந்து நமக்கு -54ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து 3வது கொஸ்டின். 0.40, 0.43, 0.46 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 1 என்ற தொடரின் கூடுதல் காண்க. கூடுதல் கண்டுபிடிக்கிறது 2 ஃபார்முலா பார்த்தோம். எல் கொடுத்தா ஒரு ஃபார்முலா, ஏவும் டியும் மட்டும் கொடுத்துருந்தா ஒரு ஃபார்முலா பார்த்தோம். நமக்கு லாஸ்ட் உறுப்பு எல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எல் வந்து கொடுத்துட்டாங்க. எல்லோட மதிப்பு 1. ஏ வந்து 0.40. அடுத்தது டி வந்து என்னது? 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணுங்களா கூட்டுத்தொடர்னா? இப்போ 0.43லேருந்து 0.40 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.03ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 43லேருந்து 40 கழிச்சா 3ன்னு கிடைக்கும், 0.3ன்னு கிடைக்கும். அதாவது நமக்கு ஃபார்முலா தெரியும். லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருந்தா n/2 × a + எல்லுங்களா? இப்போ என்னோட மதிப்பு நமக்கு வேணும். என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு? n = l - a / d + 1ங்களா? இப்போ எல்லோட மதிப்பு என்ன? 1 மைனஸ் ஏ வந்து 0.40. அடுத்தது வகுத்தல் டி வந்து 0.03 + 1ங்களா? இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 1லேருந்து 0.40 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைனிங் 0.60ன்னு கிடச்சிருங்களா? வகுத்தல் இங்கே 0.03ன்னு இருக்குது ப்ளஸ் 1. ஓகேங்களா, இதை வந்து வகுக்கணும். வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குன்னா, ஃபஸ்ட்டு மேலே 2 புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானம், இங்கேயும் புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானம். அப்போ 100ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கலாங்களா? பெருக்குனா இங்கே 60ன்னு வந்துடும், இங்கே 3ன்னு வந்துடும், ப்ளஸ் 1 2 6 20. 20 + 1 நமக்கு என்னோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு? 21ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக 21ன்னு பிரதியிடணும். பிரதியிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? கூடுதல் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. n வந்து 21 வகுத்தல் 2. ஏவோட மதிப்பு 0.40 ப்ளஸ் எல் லாஸ்ட் உறுப்பு என்னது? 1. ஓகேங்களா, இது வந்து என்ன பண்ணலாம்? 21 2ஆல் வகுக்க முடியாது. அடுத்தது இது கூட்டினா என்ன கிடைக்கும்? 1.40ன்னு கிடச்சிருங்களா? இப்போ இதை அடித்தா என்ன வரும்? 7 2 14. ஓகேங்களா, 7 2 14னா 0.70ன்னு வரும். அடுத்தது இது ரெண்டையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குன்னா
14.7ன்னு கிடைக்கும். எஸ்என் கூடுதல் வந்து 14.7. அவ்வளோதான். இந்த சம் வந்து கூட்டுத்தொடரில் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுல 2 ஃபார்முலா இருக்குது. எல் கொடுத்தா ஒரு ஃபார்முலா, லாஸ்ட் உறுப்பு கொடுத்தா ஒரு ஃபார்முலா, ஏவும் டியும் மட்டும் கொடுத்தா இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அந்த சம் அடுத்தது பார்க்கலாம். இது வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் 2023 கேட்ட கொஸ்டின். அடுத்தது 4th சம்மு. 4வது சம்மில் வந்து 24 + 21 + 18 + 15 எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடரில் தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் வந்து நமக்கு -351 என வரும். ஓகேங்களா. லாஸ்ட் உறுப்பு நம்ம கேட்கல, அதாவது கொடுக்கல. லாஸ்ட் உறுப்பு நம்ம கொடுக்கல. லாஸ்ட் உறுப்பு கொடுக்காம நமக்கு கூடுதல் மட்டும் கேட்டிருந்தா நமக்கு என்ன ஃபார்முலா? n/2 2a + n-1 × dங்களா. n/2 × 2a + n-1 × d. இது வந்து கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா கூடுதல் கொடுத்துட்டான். இந்த எஸ்என் வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டான்? -351ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது என் தான் கேட்குறாங்க, எத்தனாவது உறுப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ என்னோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 × ஏவோட மதிப்பு என்ன? ஃபஸ்ட்டு உறுப்பு தான் ஏங்களா, 24. அடுத்தது டியோட மதிப்பு ரெண்டாவதுலேருந்து ஃபஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா -3ன்னு வரும். ஓகேங்களா. அடுத்தது 2ஏனா இது வந்து ஏவை 2ஆல் பெருக்கணும், நமக்கு என்ன கிடைக்கும்? 48ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ப்ளஸ் n தான் நமக்கு தெரியாது, n-1. டியோட மதிப்பு -3. -3. இதோட கூடுதல் கேட்கல. கூடுதல் கொடுத்துட்டு இந்த எண் வந்து எத்தனை உறுப்புகள் வரையிலும் கூட்டுனா நமக்கு -351 வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 2 வகுத்தல் இருக்கிறது இங்கே வந்தால் என்ன ஆகும்? பெருக்கல்ல மாறிடுங்களா. அப்போ பெருக்குனா -702ன்னு வந்துடும். அடுத்தது n × இங்கே 48. இங்கே வந்து -3 உள்ளே பெருக்கணுமா, -3n -× +3ன்னு வந்துடும். அடுத்தது 48 3 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 51. 51 என்னால் பெருக்குனா 51n -3 என்னால் பெருக்குனா இங்கே ஒரு n². இங்கே -702ன்னு இருக்குது. அடுத்தது இந்த -3n² இருந்தாலும் கொண்டு வந்துட்டோமா, +3n². அடுத்தது இது வந்து ப்ளஸ் இங்கே வந்துட்டால் -51n. இங்கே ஆல்ரெடி -702 இருக்குது, = 0. இதை வந்து நம்ம என்ன வடிவில் இருக்குது? இருபடி சமன்பாடு வடிவில் இருக்குங்களா. இதை வந்து காரணிப்படுத்தலாம். காரணிப்படுத்தினா நமக்கு வந்து என்ன ஆகணும்? 2 பெருக்கும் போது நமக்கு இதை இன்னும் கொஞ்சம் முதல்ல சுருக்கலாம். சுருக்கிட்டு அதுக்கப்புறமா காரணிப்படுத்தலாம். இதை 3 வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் n² மட்டும் வரும். இதை 3ஆல் டிவைட் பண்ணோமா 17nன்னு வரும். அடுத்தது இந்த 702 3ஆல் வகுத்தா 234ன்னு வரும், = 0. இப்போ வந்து நமக்கு பெருக்குனா -234, கூட்டினோமா -17ன்னு வரணும். 26ஐயும் 9ஐயும் பெருக்குனா அதாவது 234ன்னு வரணும். நமக்கு கூட்டும் போது என்ன வரணும்? -17ன்னு வரணும். அப்போ பெரிய நம்பர் முன்னாடி மைனஸ் போடணும். அடுத்து n-26ங்கிறது ஒரு காரணி, n+9 இது +9ங்கிறது ஒரு காரணி. அப்போ என்னோட மதிப்பு +26, என்னோட மதிப்பு -9. ஓகேங்களா. -9 வந்து என்ன பண்ணணும்? எடுத்துக்கக்கூடாது, ப்ளஸ் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது n வந்து என்னது? 26வது உறுப்பு. 26 உறுப்புகள் வரையிலும் கூட்டினா தான் நமக்கு -351ன்னு கிடைக்கும். -351ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 5வது மாடலு. 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் ABC என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் அதோட நிபந்தனை என்ன? நான் ஃபஸ்ட்டே இந்த ஃபார்முலா எழுதி போட்டிருந்தேன். என்ன எழுதி போட்டிருந்தேன்? நம்ம ஏபிசின்னு ஒரு 3 நம்பர் இருந்தால் நம்ம அதோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு 2b = a + cன்னு எழுதி போட்டிருந்தேன்னா, இதுதான் வந்து இந்த ஃபார்முலாவே ஒரு கொஸ்டினாக 2019 ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸருங்கிற எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த இது ரிலேட்டடாக வேறு கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த மாடலில் கொஸ்டின் கேட்டால் எப்படி கேட்பாங்கன்னா, x
10 ஒய் 24, z ஆகியவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் இந்த xyzோட மதிப்பு காண்க. ஓகேங்களா, நமக்கு இந்த ஃபார்முலா என்ன தெரியும், ஏபிசின்னு கண்டினியூவாக 3 நம்பர் இருந்தால் அதை 2b = a + cன்னு எழுதலாங்களா. அப்போ முதல்ல ஒவ்வொரு உறுப்பாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஏதாவது 2 உறுப்பு இருக்கணும், 1 இல்லாமல் இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். முதல்ல இதை எடுத்துக்கலாம், அதாவது 10, y, 24 கண்டினியூவாக இருக்கிற தொடர்ச்சியாக இருக்கிற 3 உறுப்புகளை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் நமக்கு 2b = a + cங்களா ஃபார்முலா. அப்போ 2 × b, இது a, இது b, இது c. bயோட மதிப்பு ஒய்ஏ, ஏவோட மதிப்பு 10, சியோட மதிப்பு 24. அப்போ 2y = என்ன வரும், 34. இப்போ ஒய்யோட மதிப்பு 17ன்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஒய்க்கு பதிலாக 17ன்னு இருக்குங்களா, கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எக்ஸு கண்டுபிடிக்கலாங்களா. அப்போ எக்ஸு 10, 17 இந்த நம்பரை வந்து எடுத்துக்கலாம். எக்ஸ், 10, இந்த ஒய்க்கு பதிலாக 17ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, அப்போ 2bனா 2 × a, இது b, இது cங்களா. இப்போ 2 × 10 20 = என்ன வரும், a + c. ஏவையும் சியையும் கூட்டணும். அப்போ 17 + எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ எக்ஸோட மதிப்பு மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், 20, இந்த 17 இங்கே வந்தால் -17ஆக மாறிடும். அப்போ எக்ஸோட மதிப்பு 3. ஓகேங்களா, அடுத்தது எக்ஸு ஒய் கண்டுபிடிச்சிடும். அடுத்தது இசட் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த 3 நம்பர் தான் கண்டினியூவாக இருக்கும். அப்போ ஒய்யு 24, இசட்டுங்களா. ஒய்க்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 17, 24, இஜெட்டு கண்டுபிடிக்கணும். இப்போது அடுத்தது 2bனா என்ன வரும், 2 × 24ங்களா. அடுத்தது a + c, ஏவையும் சியையும் கூட்டணும். இதை பெருக்கினா நமக்கு என்ன வரும், 48ன்னு வரும். அடுத்தது இந்த +17 வந்தால் -17ன்னு வந்துடும். இப்போ இதை கழிச்சோமா நமக்கு என்ன கிடைக்கும், 8லேருந்து 7 கழிச்சா 1, 4ல் 1 கழிச்சிட்டா 3, 31. அப்போ இசட்டோட மதிப்பு 31. இப்போ எக்ஸ்ஒய்இசட்டோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் சம் வரும். அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்த சம்மு இது இஓ எக்ஸாமில் 2017 கேட்டிருக்காங்க. ஏபிசி என்பவை கூட்டுத்தொடரில் அமைந்தால் a² - b² வகுத்தல் b² - c², அதோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ நமக்கு தெரியும் கூட்டுத்தொடர்னாவே நம்ம பொது வித்தியாசம் என்ன கண்டுபிடிப்போம், அதாவது 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை வந்து மைனஸ் பண்ணுவோங்களா. 2வது உறுப்பு என்னது, b, முதல் உறுப்பு a. அப்போ b - a அது வந்து எதுக்கு சமமாக இருக்கும், அடுத்தது 3வது உறுப்புலேருந்து 2வது உறுப்பை கழிக்கணும் இல்லைங்களா. இப்போ இது ரெண்டும் சமம், c - bயும் b - aவும் சமம், பொது வித்தியாசம். ஓகேங்களா, அடுத்தது இந்த a² - b², b² - c² எப்படி எழுதலாம், a² - b²னா a + b, a - bன்னு எழுதலாங்களா ஃபார்முலா. இதையும் b + c, b - cன்னு எழுதலாம். அடுத்தது a + b, இந்த a - b இருக்குது இல்லைங்களா, அது எப்படி எழுதலாம், இதுலேருந்து மைனஸை காமனாக வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா, மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டா நமக்கு என்ன வரும், -1 காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டுமா இங்கே +a வந்து என்ன ஆகுது, -a ஆகும், -b +b ஆகும். இப்போ +b ஆயிரும், +a -aவாக மாறிடும். எதுக்கு நம்ம இந்த மாதிரி மாற்றுறோன்னா, இங்கே -b - a அது வந்து என்னவா எழுதலாம், c - bக்கு ஈக்குவல்னு எழுதலாம் இல்லைங்களா. அது இங்கே பிரதியிடணும், அதுக்காக இந்த மாதிரி மாற்றி எழுதுகிறோம். இங்கே b + c. அடுத்தது இந்த b - cலேருந்தும் ஒரு -1 காமனாக வெளியே எடுத்துட்டோமா என்ன வரும், -c வந்து +cயாக மாறிடும், +b வந்து -bயாக மாறிடும். ஓகேங்களா, அடுத்தது a + b, இந்த b - aவுக்கு பதிலாக என்னென்னு எழுதணும், நம்ம c - bன்னு போடலாம். ஓகேங்களா, இந்த -1 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த b - aவுக்கு பதிலாக c - bன்னு போடலாம். வகுத்தல் இங்கே b + c, இந்த c - b. ஓகேங்களா, ரெண்டு கேன்சல் பண்ணிடலாங்களா. அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, a + b வகுத்தல் b + c. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த கூட்டுத்தொடரில் அமையும். இதோட மதிப்பு வந்து கூட்டுத்தொடரில் அமைந்தால் இதோட மதிப்பு a + b வகுத்தல் b + cன்னு மாற்றலாம்.
ஓகேங்களா. ஏன்னா இதோட கூட்டுத்தொடர்னா என்னது, அதோட பொது வித்தியாசம் 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணும், அதே மாதிரி 3வது உறுப்புலேருந்து 2வது உறுப்பை கழிக்கணும். ஓகேங்களா. இதை யூஸ் பண்ணி இங்கே மாற்றி நம்ம ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த மாடல் ஏபிசிஎல்எம் என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பேன். இந்த மாதிரி ஏபிசி எல்எம் பிக்யூஆர்எஸ்டி இந்த மாதிரி எது வந்தாலும் சரி இதோட மதிப்பு என்னவாக இருக்குன்னா 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா. 0. இதுக்கும் 2016 கேட்டிருக்காங்க, 2017 கேட்டிருக்காங்க. இதோட மதிப்பு என்னது, நமக்கு 0ன்னு கண்ணை மூடிட்டு போட்டுருணும். அடுத்த மாடலு ஏபிசி என்ற 3 எண்கள் இசைத்தொடரில் அமைந்திருக்க அவற்றின் தலைகீழிகள் என்னவாக இருக்கும். ஏவோட தலைகீழி 1/A 1/B 1/C. இது கூட்டுத்தொடரில் அமைந்திருக்க வேண்டும். இது இசைத்தொடரில் அமைந்திருந்தால் அதோட தலைகீழி கூட்டுத்தொடரில் அமைந்திருக்க வேண்டும். அப்போது அந்த எக்ஸின் மதிப்பிற்கு 3,x,6 ஆகியன இசைத்தொடரில் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும். நம்ம இசைத்தொடர் ஏபிசி நமக்கு இசைத்தொடரில் அமைந்திருக்குன்னு சொன்னாவே நமக்கு ஃபார்முலா என்ன, பியோட மதிப்பு 2ac/a+c. ஓகேங்களா. நமக்கு இங்கே என்னென்ன நம்பர் இருக்குது, 3,x,6. இப்போ ஏபிசி. ஓகேங்களா. இப்போ பியோட மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு. பியோட மதிப்பு எக்ஸுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும், நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ 2 × ஏவோட மதிப்பு என்னது, ஏ 2 3, சி 6 வகுத்தல் a+c. ஏவையும் சியையும் கூட்டணும், 3யும் 6யும் கூட்டினோமா 9ன்னு கிடைக்கும். இப்போ 1 3 3 3 9, 1 3 2 6. இப்போ 2 2 4. இசைத்தொடரில் அமையுதுன்னு சொல்லியிருந்தாலே அவங்களே இசைத்தொடரில் அமையுன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம டைரெக்டாக பியோட மதிப்பு கண்டுபிடித்த ஃபார்முலா 2ac/a+c. ஓகேங்களா. அதில் எக்ஸோட மதிப்பு நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 3x,6 இருக்கு இல்லைங்களா, அப்போ எக்ஸோட மதிப்பு 4. ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாம். இது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அந்த எக்ஸாமில் 2016 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், k+1ங்கிற ஒரு உறுப்பு, 3kங்கிறது ஒரு உறுப்பு, 4k+2ங்கிறது ஒரு உறுப்பு ஆகியன ஒரு கூட்டுத்தொடரில் அமைகின்றன எனில் கேயோட மதிப்பு என்ன. இது 2017 அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இப்போ பொது வித்தியாசம்னா நமக்கு கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டாங்க. இப்போ பொது வித்தியாசம்னா என்ன, 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணுங்களா. முதல் உறுப்பை கழிச்சா என்ன கிடைக்கும், மைனஸ் உள்ள பெருக்கணுமா, -k -1ன்னு கிடைக்கும். 3kலேருந்து 1kவை கழிச்சா 2k -1. ஓகேங்களா. அதாவது என்ன பண்ணணும்னா t2 - t1 ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்மளுக்கு t3லேருந்து t2வை மைனஸ் பண்ணுறது. ரெண்டுமே பொது வித்தியாசம் தானே, ரெண்டுமே சமம். இப்போ இதோட மதிப்பு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2k -1. ஓகேங்களா. அடுத்தது நம்ம t3 - t2 கண்டுபிடிக்கணும். இப்போ t3 4k + 2ங்களா, மைனஸ் t3 3k. ஓகேங்களா. இப்போ 4kலேருந்து 3kவை கழிச்சா 1k வரும். இங்கே +2 மட்டும் இருக்குது. இப்போ இந்த t3 - t2வும் கண்டுபிடிச்சாச்சு, t2 - t1னும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. இது t2 - t1, இது என்னது t3 - t2. ஓகேங்களா. இப்போ ரெண்டையும் சமப்படுத்திக்கணும். சமப்படுத்தினா 2k - 1ங்களா இதோட மதிப்பு k +2. சமப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு 2k, கேவெலாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். இந்த 2 இருக்குது, -1 இங்கே வந்துட்டால் +1 ஆகிடும். 2kலேருந்து 1kவை கழிச்சா 1k இருக்கும். இப்போ கேவோட மதிப்பு 3. ஓகேங்களா. அதாவது நமக்கு கூட்டுத்தொடர்னு கொடுத்துட்டாவே பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். அந்த பொது வித்தியாசத்தை வச்சு தான் நம்ம கணக்கு, அதாவது எக்ஸோ கேவோ அந்த மாதிரி கொடுத்தா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அடுத்த கணக்கு, 18, a, b, -3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் a+bயோட மதிப்பை காணணும். ஓகேங்களா. இது குரூப் 4ல் 2022 கேட்ட ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரியும் பொது வித்தியாசம் இந்த மாதிரி கொடுத்தாவே நம்ம பொது வித்தியாசத்தை சமப்படுத்திக்கணுங்களா. சமப்படுத்தினா t2 - t1 ஈக்குவல் டு
இங்கே வந்து டி ரெண்டாவது உறுப்பும் முதல் உறுப்பும் சமம், அடுத்த 2 உறுப்புகள் ஓகேங்களா. இது வந்து T1 T2 T3 இது T4ங்களா. அப்போ T4ம் T3யும் வந்து இதோட பொது வித்தியாசமும் இதோட பொது வித்தியாசமும் சமமாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது T2 வந்து A மைனஸ் T1 வந்து 18, T4 வந்து -3, T3 வந்து ஃபார்முலாவில் மைனஸ் அங்கே ஒரு B ஓகேங்களா. நமக்கு கேட்டுக்கிறது A + B. இப்போ A இந்த -B இந்தாண்ட கொண்டு வந்துட்டோமா ப்ளஸ் பியாக மாறிடும். இங்கே -3 இருக்குது, இந்த -18 இங்கே வந்தால் +18 ஆகிடும். இப்போ A + Bயோட மதிப்பு 15 ஓகேங்களா. A + Bக்கு 15 அவ்வளோதான். இது வந்து 2022 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையில் 13வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2022 கேட்ட கொஸ்டின். எப்படின்னா 6வது உறுப்புனா நம்ம என்ன பண்ணணும், 6வது உறுப்போட 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ T6 கண்டுபிடிச்சி அதை 6ஆல் பெருக்கணும் ஓகேங்களா. அப்போ T6 இதுவும் 7வது உறுப்போட T7ஓட 7 மடங்கும், 7 மடங்குனா அது 7ஆல் பெருக்கிக்கணும், ரெண்டும் சமம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ T6 என்ன நமக்கு தெரியும், A + n-1 × Dங்களா. n-1னா என்ன வரும், 6 - 1, 6 - 1 5 × D ஓகேங்களா. அதே போல் T7 அப்படின்னா என்ன வரும், A + n-1 7 - 1 6Dன்னு வந்துடும். அடுத்தது இது என்ன பண்ணணும், நம்ம T6 6ஆல் பெருக்கணும், ஏன்னா 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. 6 × A + 5D = 7 × A + 6D. இது ரெண்டும் சமம் சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 6ல் உள்ளே பெருக்குனா 6A + IR 30D. அடுத்தது 7A + 7R 42D. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஏவை DA எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டுட்டு வரலாம். அப்போது இங்கே 30D இருக்குது, இந்த 42 தானே இருந்தால் -42Dன்னு வந்துடும். இங்கே 7A, இந்த 6A இங்கே வந்துட்டால் -6Aன்னு வந்துருங்களா. அடுத்தது அப்போ 7Aலேருந்து 6Aவை கழிச்சா A மட்டும் வரும், ஒரு A இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது 42லேருந்து 30 கழிச்சுமா -12Dன்னு இருக்கும். இப்போ ஏவோட மதிப்பு -12D. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, 13வது உறுப்பு. அப்போ T13னா A + n-1 × Dங்களா. அப்போ n-1னா 13 - 1 12Dன்னு வந்துடும். இந்த ஏவுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -12Dன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 12D ஓகேங்களா. அப்போ T13ஓட மதிப்பு என்ன, +12D -12D கூட்டினா 0 ஓகேங்களா. அப்போ T13ஓட மதிப்பு 0. 2022 கேட்ட கொஸ்டின். அதே போல் இன்னொரு கொஸ்டின் இதே மாடலில் கேட்டிருக்காங்க. 2016-18 ஒரு கூட்டுத்தொடரில் 5வது உறுப்பின் 5 மடங்கும் 8வது உறுப்பின் 8 மடங்கும் சமம் எனில் 13வது உறுப்பு காண்க. அதுக்கும் வந்து விடை 0 தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ மடங்குன்னு வந்துட்டாவே நம்ம 0 தான் போடணும். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது ஒரு கூட்டுத்தொடரில் 10வது மற்றும் 14வது உறுப்புகளோட விகிதம் கொடுத்துட்டாங்க 8:11. அந்த கூட்டுத்தொடரில் 6வது மற்றும் 16வது உறுப்புகளோட விகிதம் என்னான்னு கேட்குறாங்க. பார்க்கலாங்களா எப்படி போடணுன்ட்டு. அதாவது T10வது உறுப்பு T14வது உறுப்போட விகிதம் கொடுத்துட்டாங்க. T10னா நமக்கு என்ன தெரியும், A + n-1னா என்ன வரும் நமக்கு, n-1 10 - 1 9Dன்னு வந்துடும். அடுத்தது T14வது உறுப்பு ஓகேங்களா, 11ன்னு போட்டிருக்கோம். T14வது உறுப்புனா என்ன வரும், A + 13Dன்னு வந்துருங்களா. இதோட விகிதம் என்னன்னு கொடுத்துட்டாங்க நமக்கு, 8/11ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்ம 6 மற்றும் 16வது உறுப்புகளோட விகிதத்தை கண்டுபிடிக்கணும். 6வது உறுப்பு T6னா A + n-1னா 5Dங்களா வகுத்தல் 16வது உறுப்புனா A + 15 T16 15D. அதோட விகிதம் என்ன நம்மளை கேட்குறாங்க ஓகேங்களா. போடலாம். இப்போ வந்து A + 9D இது ரெண்டும் குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாங்களா.
குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டா 11 இன்ட்டு ஏ ப்ளஸ் 9D, இங்கே 8 இன்ட்டு ஏ ப்ளஸ் 13Dன்னு இருக்கும். அடுத்தது இந்த 11 உள்ள பெருக்குனா 11A ப்ளஸ் 99D, இங்கே 8 பெருக்கிட்டோமா 8A ப்ளஸ் 8 24, ரிமைனிங் 2, 8 2 10, 104D. ஓகேங்களா? இப்போ ஏலாம் ஒரு பக்கமும் டிலாம் ஒரு பக்கமும் கொண்டுட்டு போயிடலாம். இந்த 99Dங்க இருந்தால் மைனஸ் 99Dன்னு வந்துடும். 11ல் 8 கழிச்சா 3A. ஓகேங்களா? 3A ஈக்குவல் டு 104ல் 99 மைனஸ் 5Dன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஏ இந்த பெருக்கல்ல இருக்கிற டிங்க வந்தால் வகுத்தலாக மாறிடும். இங்கே 5, இந்த பெருக்கல்ல இருக்கிற ஏங்க வந்தால் வகுத்தலில் மாறிடும். 5/3. அப்போ ஏவோட மதிப்பு 5, டியோட மதிப்பு 3. ஓகேங்களா? அப்போ இங்கே பிரதியிடலாங்களா? இங்கே தான் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து T6 டிவைடட் பை T16ங்களா? T16க்கு நம்ம ஏவுக்கு பதிலாக என்னென்னு போடணும்? 5 ப்ளஸ் 5D, டிக்கு பதிலாக 3, 5 15 வகுத்தல். இங்கே ஏவுக்கு பதிலாக 5 ப்ளஸ் 15 இன்ட்டு டிக்கு பதிலாக 3 5 எத்தனை? 45. ஓகேங்களா? அடுத்தது இங்கே என்ன வரும்? 20. இங்கே 50ன்னு வருங்களா? 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ T6 T16 அதோட விகிதம் என்னவாக இருக்கும் நமக்கு? 2/5. அதோட விகிதம் T6 T16னா 2/5. அடுத்தது 15வது சம்மு. 4, 7, 10 எக்ஸெட்ரா 118 கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு காண்க. 2019, 20 2 வருஷம் இந்த ஒரே சம்மே ரிப்பீட் ஆகி கேட்டிருக்காங்க. நடு உறுப்புனா நம்ம என்ன தெரியும்? நம்ம முதல்ல எத்தனை உறுப்புகள் இதில் இருக்குன்னு அந்த உறுப்புகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இது 1வது உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, 118ங்கிறது எத்தனாவது உறுப்பு, மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குதுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கலாம். அது ஃபார்முலா தெரியும். L - A டிவைடட் பை D ப்ளஸ் 1ங்களா? எல்லோட மதிப்பு லாஸ்ட்டு 118, ஏங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ, டிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? பொது வித்தியாசம் T2 மைனஸ் T1ங்களா? அப்போ 3 ப்ளஸ் 1. இதுலேருந்து கழிச்சா 114ன்னு வந்துடுங்களா? 3 ப்ளஸ் 1ன்னு வந்துடும். 3 3 9, மீதி 2ங்களா? 8 24, 38 ப்ளஸ் 1 39. மொத்தம் இந்த தொடரில் வந்து எத்தனை நடு உறுப்பு கண்டுபிடிக்கிற இந்த கூட்டுத்தொடரில் எத்தனை உறுப்புகள் இருக்கும்? 39 உறுப்புகள் இருக்கும். ஓகேங்களா? அதில் நடு உறுப்பு என்ன நமக்கு என்ன தெரியும்? இது 2ஆல் வகுத்தமாக நமக்கு நடுவில் என்ன நம்பர் எத்தனாவது உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாங்களா? அப்போது ஓரன் 2, ரிமைனிங் 1ங்களா? அடுத்தது 9 2 18, ரிமைனிங் 1 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்துனா 2 10, 19.5ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? 19.5னா 5 புள்ளிக்கு அடுத்து 5, 5க்கு மேலே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? முழு நம்பராக மாற்றி எழுதிக்குவோம். ஓகேங்களா? 20 அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? TN ஃபார்முலா. T20ஓட மதிப்பு என்ன, நம்ம இந்த 20வது உறுப்போட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ 1வது உறுப்போட மதிப்பு 7, 2வது உறுப்புனா 1வது உறுப்பு 4, 2வது உறுப்பு 7, 3வது உறுப்பு 10, லாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம மொத்தம் எத்தனை உறுப்புன்னு கண்டுபிடிச்சோம்? 39 உறுப்பு. 39வது உறுப்பு 118. அப்போது நமக்கு நடு உறுப்பு 20 இல்லைங்களா? அந்த 20வது உறுப்போட மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? என்னாவது உறுப்பு ஃபார்முலா? A + n - 1 இன்ட்டு டிங்களா? அப்போ T20. இப்போ ஏவோட மதிப்பு 4 ப்ளஸ் n - 1ன்னா என்ன வரும்? 20 - 1 19 பெருக்கல் D வந்து 3. ஓகேங்களா? 4 ப்ளஸ் 9 27, ரிமைனிங் 2, 3 2 5, 57 ஒரு 4 நமக்கு 61ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? T20ஓட உறுப்பு நடு உறுப்பு வந்து நமக்கு 61. மொத்தம் நடு உறுப்பு கேட்டால் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு
அதை வந்து என்ன பண்ணணும், 2ஆல் வகுத்தா தான் நடு சென்டரில் மொத்தம் 39 உறுப்பு இருக்குது. அப்போ நடுவில் இருக்கிற உறுப்பு என்னன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அது 2ஆல் வகுத்தோமா எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டி 20, 20வது உறுப்போட மதிப்பு என்ன, 61. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்மு எக்ஸ் பவர் 3/2 எக்ஸ் பவர் 5/2 எக்ஸட்ரா என்ற தொடர் வரிசையில் 85வது உறுப்பு என்ன? ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்னா, இதோட பவரில் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸினோட அடுக்கு என்னவாக இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1, 3/2, 2, 5/2 எக்ஸட்ரா. ஓகேங்களா? இதுலேருந்து தான் நம்ம எத்தனாவது உறுப்பு, 85வது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது இதில் ஏவோட மதிப்பு 1, டி வந்து என்னது T2 மைனஸ் T1 -1ங்களா? இப்போ 3 இங்கே 2 பெருக்கணுமா, 3 - 2 1, 1/2ன்னு வந்துடும் டி. அடுத்தது நம்ம 85வது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், டிஎன் ஃபார்முலா, டிஎன் = a + n - 1 × d. ஏவோட மதிப்பு அதாவது டி 85வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். ஏவோட மதிப்பு 1 + n - 1, அதாவது 85 - 1 என்ன ஆகும், 84ன்னு கிடைக்கும். பெருக்கல் டி வந்து 1/2, டியோட மதிப்பு 1/2. அது 1 2 4 2 8, 2 2 4. டி 85வது உறுப்போட மதிப்பு இங்கே ஒரு 42 + 1 43. இப்போது நம்ம 85வது உறுப்பு என்ன நமக்கு தெரியும், நம்ம பவர் மட்டும்தான் எடுத்துருந்துருக்கோம். நம்ம பேஸில் இருக்கிற நம்பரை, அடிமானத்தில் இருக்கிற நம்பரை எடுத்துக்கல. அப்போ நம்ம என்ன எழுதணும்னா, டி 85 வந்து எக்ஸின் அடுக்கு 43ன்னு எழுதணும். இந்த கொஸ்டின் வந்து குரூப் 2ல் 2017 கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதல் 2n² + n எனில் 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது குரூப் 1 2016 கேட்ட கொஸ்டின். n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னா Sn வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 2n² + nன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 8வது உறுப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ Tn வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா Sn - Sn - 1. ஓகேங்களா? இப்போ T8 அப்படின்னா S8 மைனஸ் S8 - 1 7. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு Sn வந்து 2n² + nங்களா, அப்போ இதுக்கு 8ன்னு முதல்ல பிரதியிடணும். 8 8 64, 64 2 × 8² போட்டுக்கலாம், ப்ளஸ் 8 மைனஸ் இங்கே S7ங்களா, அப்போ 2 × 7² + 7. ஓகேங்களா? அடுத்தது 8 8 64ங்களா, 64ஐயும் 2ஆல் பெருக்கினா நமக்கு 128. 128 8ஆல் கூட்டிக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 136ன்னு கிடைக்கும். மைனஸ் இங்கே 7 49 பெருக்கல் 2 என்ன வரும், 98. 98ஓட ஒரு 7 கூட்டிக்கிட்டால் 105ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ S8ஓட மதிப்பு என்னென்னா 136லேருந்து 105 மைனஸ் பண்ணணுமா, 31ன்னு கிடைக்கும். 8வது உறுப்பு. இது குரூப் 1 2016 கேட்ட வினா. ஒரு தொடரின் எண்ணாம் உறுப்பு காணும் வாய்ப்பாடு, எண்ணாவது உறுப்பு காணும் வாய்ப்பாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏஎன்னோட மதிப்பு -1/n 1 - n + 2/n. ஓகேங்களா? என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் அத்தொடரில் 5வது உறுப்பு காண்க. ஓகேங்களா? 5வது உறுப்பு எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 2018 கேட்ட கொஸ்டின் இது. இப்போ 5 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ -1 என்னுக்கிறத இடத்துலலாம் 5ன்னு நம்ம பிரதியிடணும். 5 + 2 -1 -1 மேலே வந்து 5ங்கிறது ஒற்றைப்படை எண், அப்போ -1 தான் வரும். 5 முறை -1 பெருக்கினாலும் -1 தான் வரும். அடுத்தது இங்கே என்ன வரும், 1லேருந்து -5 கழிச்சா -4. அடுத்தது இங்கே 2 வந்து 5 முறை பெருக்கணுமா 32ன்னு வரும்.
-1 அப்படியே இருக்குது. அடுத்தது என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு, +28ன்னு கிடச்சிரும். ஏன்னா அங்கே +32 இங்கே -4, அப்போ +28. அப்போ ஏ 5ஓட மதிப்பு என்னென்னா -28. ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்மு 19வது சம்மு. எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க -1/2 ப்ளஸ் -1/1 2 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே எல்லாம் ப்ளஸ்ஸு 25 உறுப்புகள் வரைக்கும். அடுத்து ஒய்யோட மதிப்புனா அதே மாதிரி தான் -1/1 2 3 4ன்னு. ஆனால் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மாறி மாறி வரும். ஓகேங்களா. இப்போது இதுவும் 25 உறுப்புகள் வரையிலும் தான் இருக்குது. அப்படின்னா x² + y² மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கும், -1 ஒரு முறை பெருக்குனா -1 தான். ஓகேங்களா. அடுத்தது -1 ஸ்கொயர் பண்ணணுமா +1ன்னு வந்துடும். அடுத்தது -1 அடுக்கில் 3ன்னு இருந்துச்சு, ஒற்றைப்படை நம்பர்னால் -1 தான். அடுத்தது இரட்டைப்படை நம்பர்னால் அடுக்கில் இரட்டைப்படை நம்பராக இருந்தால் +1ன்னு வந்துடும். இந்த மாதிரி -1 +1 -1 +1 கேன்சல் ஆகிட்டே போங்களா. நமக்கு எத்தனை 25 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. அப்போ 25ங்கிறது என்ன நம்பர், நமக்கு ஒற்றைப்படை எண். அப்போ என்ன வரும் நமக்கு, லாஸ்ட்டாக -1ன்னு வரும். அதாவது -1/25னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒற்றைப்படை எண்ணுங்கிறதுனால -1 தான் வரும். எல்லாமே கேன்சல் ஆகிட்டு, அதாவது 2 டேர்மாக கேன்சல் ஆகுங்களா. அப்போ 24ங்கிறது வரைக்கும் கேன்சல் ஆகும். 25வது டேர்மு -1 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். இப்போ எக்ஸோட மதிப்பு -1. அடுத்தது ஒய்யோட மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க, -1 -1/1ங்களா. அப்போ -1 தான். அடுத்தது இங்கே -1 ஸ்கொயர் அப்படின்னா என்ன ஆகும், பவரில் இரட்டைப்படை நம்பர் இருந்தாவே +1ன்னு சொன்னோமா. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் -1ன்னு வந்துடும். அடுத்தது அடுக்கில் 3ன்னு, அதாவது ஒற்றைப்படை நம்பர் இருந்தால் நமக்கு -1 தான் வரும்னு சொல்லியிருந்தோம், அதனால் -1. அடுத்தது அடுக்கில் இரட்டைப்படை நம்பர்னா +1, ஆனால் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கிறதுனால -1. அப்போது நமக்கு எதுவுமே கேன்சல் ஆகலை. -1 -1 -1ன்னு நமக்கு என்ன ஆகும், 25வது உறுப்பு வரையிலும் -1 தான் கிடைக்கும். அப்போ 25 உறுப்புகளையும் கூட்டினா நமக்கு ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்கும், -25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, x² + y² கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ x² என்ன பண்ணணும், நம்ம x² + y². இப்போ எக்ஸோட மதிப்பு -1² ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு -25². அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், -1 ஸ்கொயர் பண்ணால் +1ன்னு வந்துடும். அதுக்கடுத்து -25 ஸ்கொயர் பண்ணால் -× +, 25 25 625ன்னு வந்துடும். அப்போது x² + y² மதிப்பு 626. இதுதான் இதோட விடை. அடுத்த சம்மு, ஒரு தொடர் வரிசையின் எண்ணாம் உறுப்பு an என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா n+2 / 2n + 3 அப்படின்னா A9ஓட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். A9னா n இருக்கிற இடத்துல 9ன்னு பிரதியிடணும். இப்போ 9 + 2 / இங்கே 9 2 18 + 3, இப்போ இங்கே 11 2 கூட்டினா 11ங்களா. அப்போ இது 2 கூட்டினோம்னாலும் நமக்கு 21ன்னு வரும். அப்போ A9ஓட மதிப்பு 11/21. இது 2019 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்த மாடல் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். ஒரு கூட்டுத்தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல்னாவே Sn 5n² + 3n / 2 எனில் 10வது உறுப்பு என்னன்னு நம்மள கேட்குறாங்க. ஓகேங்களா. 10வது உறுப்புனா நம்ம என்ன பண்ணணும், அதாவது 10வது உறுப்பு வரையிலும் கண்டுபிடிச்சி 10க்கு முன்னாடி எவ்வளோ 9 வரையிலும் மைனஸ் பண்ணிட்டோமா நமக்கு 10வது உறுப்பு என்னன்னு கிடச்சிரும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி சம்லேயே போட்டிருப்போம், Sn - Sn - 1. அப்போ என்ன வரும், S10 - S9, 10 - 1 9ன்னு வரும். அடுத்தது S10 அப்படின்னா என்ன வருங்க,
5 இன்ட்டு 10 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 10 வகுத்தல் 2ங்களா. அடுத்தது மைனஸ் S9ஓட மதிப்பு S9னா 5 இன்ட்டு 9 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 9 வகுத்தல் 2. அடுத்தது இங்கே என்ன வரும், பைத்து 100 100 இன்ட்டு 5 500ன்னு வரும். இங்கே ஒரு 10 10 இன்ட்டு 3 30 530 வகுத்தல் 2ன்னு வந்துடும். மைனஸ் இங்கே 9 81 81. அடுத்தது 8 40ங்களா. 1 5 5 8 5 40 405ன்னு வரும். இதை சால்வ் பண்ணால் இங்கே 3 27ன்னு வரும். அப்போ கூட்டினோமா நமக்கு 22 சரி 10 12க்கு 2 மீதி 1 3 4 432 வகுத்தல் 2ன்னு கிடைக்கும். இதை 2ஆல் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், 2 2 4 ரிமைனிங் 1 6 2 12 ரிமைனிங் 1 I2 10. இங்கே வந்து சால்வ் பண்ணோமா 2 2 4 1 2 6 2 12. இப்போ 265 மைனஸ் 216 ஓகேங்களா. அதுக்கடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனா நமக்கு 49ன்னு கிடைக்கும். அப்போது 49 டி 10வது உறுப்பு வந்து 49ன்னு நமக்கு வரும். ஓகேங்களா. இது ஒரு மாடல். அடுத்த மாடல் குரூப் 1 2019 கேட்டிருக்காங்க. 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 3 இலக்க இயல் எண்கள் எதில் ஸ்டார்ட் ஆகும், 100ல் ஸ்டார்ட் ஆகி நமக்கு 999ல் முடியுங்களா. அதுக்கடுத்தது 1000, அதெல்லாம் 4 இலக்க எண்களாக ஆயிரும். நமக்கு 3 இலக்க எண்ணா 100லேருந்து 999 வரையிலும் தான். இதில் 6ஆல் வகுப்படக்கூடிய எண் 6ஆல் வகுப்படக்கூடிய எண்ணா என்ன வரும், ஃபஸ்ட்டு உறுப்பு என்ன வரும், அதுதான் 102 6ஆல் வகுப்படும். ஓகேங்களா. அதுக்கடுத்தது நமக்கு டிஃப்ரென்ஸு தான் 6. ஏன்னா 6ஆல் வகுப்படக்கூடியங்கிறதுனால அது ஒவ்வொரு உறுப்புக்கு இடையில் 6 தான் இருக்கும். லாஸ்ட் உறுப்பு என்ன நமக்கு தெரியும், அதாவது 102ல் ஸ்டார்ட் ஆகி நமக்கு 996ல் முடியும். ஓகேங்களா. 996 வரையிலும் 6ஆல் வகுப்படும். அதுக்கு மேலே இருக்கிற நம்பரு 6ஆல் வகுப்படாது. அப்போ எல் வந்து 996. இப்போ இந்த உறுப்புகள் இயல் எண்களின் எண்ணிக்கை, உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, n = என்னது L-A/D + 1ங்களா. எல்லோட மதிப்பு 996 மைனஸ் 102 வகுத்தல் டியோட மதிப்பு 6 + 1. ஓகேங்களா. ரெண்டையும் மைனஸ் பண்ணோமா 894 வகுத்தல் 6 + 1. இதை அடித்தா நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 6 6 ரிமைனிங் 2 வரும். 4 6 24 மீதி 5 9 6 54ன்னு வரும். 149 + 1 என்ன வரும் 150. அப்போது அதாவது 6ஆல் 3 இலக்க எண்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் 6ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 150 எண்கள் இருக்கும். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கணக்கு, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு வந்து 4n - 3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஓகேங்களா. 28 உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் 1வது உறுப்பு என்னது நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு எண்ணாவது உறுப்புனா நமக்கு அதாவது tn வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4n - 3. இப்போது 1வது உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். 1வது உறுப்பு 1ங்க நான் எண்ணுக்கிற இடத்துல 1ன்னு பிரதிட்டோமா 4 4 × 1 4 தான். 4 - 3 1ன்னு வந்துடும். ஓகேங்களா. அதே மாதிரி T28 கண்டுபிடிக்கணும். அதாவது லாஸ்ட் உறுப்பு 28 உறுப்புகள் வரையிலும் தானே நம்மளுக்கு கூடுதல் கேட்டிருக்காங்க. அதனால் 28 கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும் 4 பெருக்கல் எண்ணுக்கு பதிலாக 28 - 3. இப்போ 4 28 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குன்னா 4 8 32 ரிமைனிங் 3 2 8 8 3 11 -3ன்னு வரும். அதுக்கப்புறம் T28ஓட மதிப்பு என்னென்னா
12லேருந்து 3 கழிக்கணுங்களா, 109ன்னு வரும். இப்போது நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு உறுப்பு, அடுத்தது லாஸ்ட்டு உறுப்பு 109, 28 வரையிலும் தானே நமக்கு வந்து கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட் உறுப்பு நமக்கு தெரியும் 109ன்ட்டு. ஃபஸ்ட்டு உறுப்பு லாஸ்ட் உறுப்பு என்னோட மதிப்பு 28ங்களா. இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, n/2 இன்ட்டு a + lங்களா. இப்போ வந்து ஃபார்முலாவில் பிரதியிடலாம். என்னோட மதிப்பு 28 / 2, ஏவோட மதிப்பு வந்து 1ங்களா, எல்லோட மதிப்பு 109. இப்போது 1 2 4 2 8 14 பெருக்கல் இங்கே என்ன வரும், 109ஓட 1 கூட்டணுமா 110ன்னு கிடைக்கும். 14ஐயும் 11ஐயும் பெருக்கணும் என்ன கிடைக்கும், 154. இங்கே ஒரு 0, 1540. ஓகேங்களா. 28 உறுப்புகள் வரைக்கும் இருக்கிற எண்கள் எல்லாம் கூட்டினா நமக்கு என்னென்னு கிடைக்கும், 1540ன்னு கிடைக்கும். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஆஃபீஸர், அதாவது ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எக்ஸாமில் 2023 கேட்ட கொஸ்டின் அது. அடுத்த மாடல் பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடரில் ஏபினா கூட்டுத்தொடரில் 16 மற்றும் 26வது உறுப்புகள் முறையே எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. 65, 105 எனில் 36 உறுப்புகளோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சைக்காலஜிஸ்ட் எக்ஸாமில் 2022 கேட்ட கொஸ்டின். அதாவது 16, 26. அப்போ டிஎன் ஃபார்முலானா a + n-1 இன்ட்டு டிங்களா. அப்போ டி 16. இப்போ a + 16 - 1 15 டி. அதோட மதிப்பு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 65. ஓகேங்களா. அடுத்தது டி 26. 26வது உறுப்புனா a + 25 டின்னு வருங்களா. n-1னா 26லேருந்து 1 கழிச்சா 25 டி. இதோட மதிப்பு 105 கொடுத்துருக்காங்க. இப்போது இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏடியோட மதிப்பை கண்டுபிடிச்சி 36 உறுப்புகளுக்கு அதாவது டி 36 கண்டுபிடிச்சி, அதாவது அதுதான் லாஸ்ட் உறுப்பு எல் கண்டுபிடிக்கணும். ஏவும் எல்லும் தெரிஞ்சால் நம்ம அதோட கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ அதாவது இது ஈக்குவேஷன் 1ன்னு இதை 2ன்னு எடுத்துக்கலாம். 2லேருந்து 1 கழிக்கலாங்களா. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, டி 26லேருந்து நம்ம டி 16 மைனஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், டி 26 இதுங்களா. அப்போ a + 25 டி, அது மைனஸ் இங்கே என்ன இருக்குது, டி 16 a - 15 டின்னு வந்துருங்களா. ஈக்குவல் டு 105லேருந்து 65 மைனஸ் பண்ணணும். அடுத்தது இங்கே +a - a கேன்சல் ஆகிடும். 25 டி, இங்கே ஒரு -15 டி. அப்போ 10 டின்னு வரும். 10 டி ஈக்குவல் டு 40ன்னு வரும். 105ல் 65 மைனஸ் பண்ணணுமா. அப்போ டியோட மதிப்பு 4. ஓகேங்களா. டி வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதிலிருந்து நம்ம டி 4ங்கிறத எடுத்துகிட்டு போய் நம்ம சமன்பாடு 1ல் பிரதியிட்டோமா, சமன்பாடு 1ல் பிரதியிட்டால் நமக்கு ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏவோட மதிப்பு என்ன நமக்கு, a + n அதாவது 15 டிங்களா. 15 டியோட மதிப்பு 4 ஈக்குவல் டு 65. அப்போ a + 5 60, 60 ஈக்குவல் டு 65. அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும், அங்கே +60 இந்தாண்ட வந்தால் -60 மாறிடும். அப்போ ஏவோட மதிப்பு 5. இப்போ ஏ வந்து 5, டி வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, 36 உறுப்புகளின் கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. 36 உறுப்புகளோட கூடுதல். அப்போ டி 36 என்னன்னு கண்டுபிடிக்கலாங்களா. இப்போ டி 36 நம்ம கண்டுபிடிக்கலாம். a + n-1 இன்ட்டு டிங்களா. ஏவோட மதிப்பு 5. அடுத்தது n-1னா 36 - 1 35 இன்ட்டு டி வந்து 4. ஓகேங்களா. இப்போ 5 + 5 20க்கு 0 மீதி 2 5 5 2 17 175. அதாவது 36வது உறுப்பு டி 36 வந்து இதுதான் வந்து நமக்கு என்ன தெரியும், எல். அந்த டி 36 வரையிலும் தான் நம்மளுக்கு கூடுதல் கேட்குறோம். அப்போ 36வது உறுப்பு 175ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது எல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஏ இருக்குது நமக்கு, எல்லும் ஏவும் இருந்தால்
நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா n/2 × a + lங்களா. அப்போ என்னோட மதிப்பு என்ன 36 உறுப்புகள் வரைக்கும் /2 ஏவோட மதிப்பு 5 + எல்லோட மதிப்பு 175. சாரி, இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். இங்கே என்ன வரும் 5 20, 20க்கு 0 ரிமைனிங் 2, 3 12, 12 2 14 தான் வரும். ஓகேங்களா. 170 இல்லை, நமக்கு 140, ஒரு 5 145ன்னு வரும். ஓகேங்களா. 145ன்னு வரும். அதுக்கப்புறம் 2 அடித்தா 8 2 16, 18ன்னு வரும். பெருக்கல் இங்கே 145, ஒரு 5 150. ஓகேங்களா. அப்போ 150ஐயும் 18ஐயும் பெருக்கணுமா நமக்கு 2700ன்னு கிடைக்கும். SN அதாவது 36 உறுப்புகள் வரைக்கும் கூடுதல் அப்படின்னு பார்த்தா 2700. அவ்வளோதான். இந்த சம் வந்து 2022 கேட்டிருந்துருக்காங்க. இப்போலாம் இந்த மாடல் தான் அதிகமாக கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தது லாஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார். அந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் பார்க்கலாங்களா. இது வந்து கூட்டுத்தொடர் ஃபார்முலா தான். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல் மாதம் எவ்வளோ செலுத்துகிறார் 400, அப்போ ஏ வந்து நமக்கு 400. ஓகேங்களா. அடுத்த மாதம் எவ்வளோ செலுத்துகிறாரு 300, அதிகமாக செலுத்துகிறாங்க. முதல் மாதம் செலுத்தியதை விட 300 ரூபாய் அப்படின்னா 400 + 300 700ங்களா. அப்போ அந்த 700ஓட இன்னும் ஒரு 300 ஆட் பண்ணனா 1000. ஓகேங்களா. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து அந்த வரிசை. ஓகேங்களா. கூட்டுத்தொடர் வரிசை. இதில் ஏங்கிற உறுப்பு தான் 400. அடுத்தது டி வந்து என்னது, அந்த 300 தானே டிஃப்ரென்ஸு, 300 300ஆக கூட்டிகிட்டே போகிறது. அடுத்தது இந்த எஸ்என்னோட மதிப்பு தான் 65,000. கூடுதல் வந்து கொடுத்துட்டாங்க. பெற்ற கடனை 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 65,000 ரூபாய் கடன். ஓகேங்களா. அது முதல் மாதம் 400 ரூபாய், அடுத்த மாதத்துலேருந்து 300 ரூபாய் சேர்த்து கட்டுறாங்க. அப்போ எவ்வளோ காலத்தில் அவங்க கட்டி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா. இப்போது நமக்கு ஏஎல் அதெல்லாம் கொடுத்துருந்தா ஒரு ஃபார்முலா இருக்குது கூட்டுத்தொடருக்கு. ஆனால் நம்ம கூடுதல் கண்டுபிடிக்க நமக்கு வந்து இதில் எல் இல்லைன்னா என்ன ஃபார்முலா, நமக்கு ஃபார்முலா n/2 × 2a + n - 1 × d. ஓகேங்களா. இந்த எஸ்என்னோட மதிப்பு தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க 65,000. ஓகேங்களா. அடுத்தது இந்த n வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, n அப்படியே வச்சுக்க போகிறோம். 2 × ஏங்களா, ஏவோட மதிப்பு 400, அப்போ 2ஆல் பெருக்கும்போது 800ன்னு வந்துடும். அடுத்தது n - 1 × டியோட மதிப்பு 300. அடுத்தது என்ன பண்ணலான்னா n/2ங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 வகுத்தல் இருக்கிறது இங்கே வந்துடும். 65 2ஆல் பெருக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் 0 0 0, I2 10க்கு 0 மீதி 1, 6 2 12 1 13. ஓகேங்களா. இந்த 2 இங்கே வந்துட்டால் பெருக்கல் ஆகி பெருக்கி போட்டாச்சு டைரெக்டாக. அடுத்தது இங்கே வெறும் n மட்டும்தான் இருக்குது. அடுத்தது 800 ப்ளஸ் இந்த 300 உள்ளே பெருக்கினா 300n வரும், -300ன்னு வந்துடும். அடுத்தது இந்த எண்ணை வந்து உள்ளே பெருக்கலாம். உள்ளே பெருக்கிறதுக்கு முன்னாடி 800லேருந்து இந்த 300 கழிச்சோமா 500ன்னு வந்துருங்களா. அப்போது 500n ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 300, ஆல்ரெடி இங்கே ஒரு n இருக்குது, இங்கே ஒரு n, அப்போ 300n². ஓகேங்களா. இங்கே வந்து என்ன இருக்குது 1340 இருக்குது. ஓகேங்களா. 1,30,000. இப்போ இது எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாங்களா. ஃபஸ்ட்டு 300n² ப்ளஸ் 500n, இந்த ப்ளஸ் வந்து இந்தாண்டு வந்தால் -1,30,000 = 0. எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணலாம் 2 0 காமனாக வகுத்தரலாம். 100ஆல் வகுத்தரலாங்களா. 100ஆல் வகுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும் 3n² இருக்கும். ப்ளஸ் இங்கே 2 0 போச்சுன்னா 5n இருக்கும், மைனஸ் இங்கே 2 0 போயிடுச்சுன்னா 1300ன்னு இருக்கும். இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா அடுத்தது 3n²,
இந்த 5 வரணும். அப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா -60n ப்ளஸ் 65n. 65லேருந்து 60 கழிச்சிட்டா இந்த 5 வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதிலேருந்து என்ன பண்ணலாம், 3 எண்ணை காமனாக வெளியே எடுத்துடலாங்களா? வெளியே எடுத்துகிட்டு அங்கே ஒரு எண் மட்டும்தான் இருக்கும். மைனஸ் இங்கே 20ன்னு இருக்கும். இந்த எண் வெளியே வந்துடும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா 65 காமனாக வெளியே எடுத்துட்டா n மைனஸ் ஓகேங்களா 20ன்னு இருக்கும் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணலான்னா 3n வந்து 0ன்னு வந்துடும். 3n ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் n மைனஸ் அதாவது 3n n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0 இது வந்து 0 ஆகிடும். அப்போது என்னோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும், 20ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? இங்கே என்ன வரும்னா இங்கே நமக்கு என்ன வரும், 65 n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலான்ட்டா இங்கே வந்து ரெண்டுலேயும் n மைனஸ் 20 காமனாக இருக்கிறதுனால n மைனஸ் 20 மட்டும் காமனாக வெளியே எடுத்துக்கிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே 3n இங்கே வந்து ப்ளஸ் 65ன்னு இருக்குது ஈக்குவல் டு 0. இப்போது n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0, 3n ப்ளஸ் 65 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இந்த ஸ்டெப் போட்டுருங்க. இதுலேருந்து n மைனஸ் 22 காமனாக இருக்குது வெளியே எடுத்துட்டோம். மீதி 3n ப்ளஸ் 65ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இப்போ என்னோட மதிப்பு 20ன்னு போடுறோம். இங்கே 3n ஈக்குவல் டு மைனஸ் 65 அவ்வளோதான். மைனஸ் வந்துட்டாலே நமக்கு மாதம் வந்து மைனஸ்ன்னு வராது இல்லைங்களா? அப்போ 20 மாதம் அப்படின்னு வந்தால் எவ்வளோ டைமில் வந்து அது கட்டி முடிப்பாங்கன்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 20ங்கிறது மாதம். ஓகேங்களா? 20 மாதங்களில் கட்டி முடிச்சிருவாங்க. நமக்கு மைனஸில் வந்துட்டால் அது அப்புறம் என்ன பண்ண முடியும், நமக்கு மைனஸில் வந்து மாதங்கள் வராது. இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. இது மட்டும்தான் ஆன்சர் நமக்கு. அவ்வளோதான். கூட்டுத்தொடர் வந்து இதோட முடிஞ்சாச்சு. இது வரையிலும் டிஎன்பிஎஸ்சியில் 2023, 24 வரையிலுமே கேட்ட எல்லா கொஸ்டினுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். இந்த கூட்டுத்தொடரில் மட்டும் இந்த 25 மாடல் இருக்குது. அதை மட்டும் தரவாக பார்த்தீங்களா போதும். இது இல்லாமல் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.